வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அப்சல்யூட் ரெக்ரெஷன் சாப்டர் 19. லாஸ்ட் சாப்டரில் ஹீரோ ஹெவன்லி டீமன் ஆர்கைவ்ல இருந்து 4 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் த விண்ட் காட் மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஹெவன்லி டீமன் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி காட்டியிருப்பான். தொலைஞ்சு போன மார்ஷல் ஆர்ட்ஸை ஹீரோ பெர்ஃபார்ம் பண்ணதும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஹெவன்லி டீமன் எங்கேருந்து இதை நீ கற்றுக்கிட்டேன்னு கேட்குறாரு. அதான் நான் சொன்னனே, ஹெவன்லி டீமன் ஆர்கைவ்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டேன்னு ஹீரோ சொன்ன உடனே ஹெவன்லி டீமன் ஹீரோ முன்னாடி வந்து நின்று எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட போய் சொல்லுவ, 4 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் த விண்ட் காட் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஹெவன்லி டீமன் ஆர்கைவில் இல்லை, அது எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு. நான் நிஜமாக அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு மறுபடியும் நீ போய் சொல்கிறேன்னு ஹெவன்லி டீமன் சொல்கிறாரு. நீங்கள் வேணும்னா நிறைய புக்ஸ் அங்கே படிச்சிருக்கலாம், அதுக்காக இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் மேனுவல் அங்கே இல்லைன்னு எப்படி இவ்வளோ ஷியூராக சொல்கிறீங்க? மூமெண்ட் டெக்னிக் ஷெல்ஃபில் இல்லாமல் வேறு ஏதாவது ஷெல்ஃபில் கூட இது இருந்திருக்கலாம். 4 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் விண்ட் காட் மார்ஷல் ஆர்ட்ஸ் மேனுவல் அங்கே தான் இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா முன்னாடியேன்னு ஹெவன்லி டீமன் கேட்குறாரு. இல்லை, நான் வேறு மார்ஷல் ஆர்ட்ஸ் தேடும்போது எதர்ச்சியாக தான் இதை பார்த்தேன்னு சொல்கிறான். அப்போது அது எங்கே இருந்துச்சுன்னு ஹெவன்லி டீமன் கேட்குறாரு. ஒரு புக் ஷெல்ஃபோட சப்போர்ட்டுக்காக இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் மேனுவலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக் ஷெல்ஃபு லைட்டாக சரிஞ்சிருந்தது, என்னன்னு பார்க்கும்போது தான் இதை நோட் பண்ணேன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் மேனுவலோட முக்கியமான பகுதியை எடுத்திருப்பாங்கன்னு ஹெவன்லி டீமன் சொல்கிறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான் ஹீரோ. ஏன்னா நானாக இருந்தா இதான் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாரு. சரி, அந்த மார்ஷல் ஆர்ட்ஸோட ஸ்டெப்ஸை சொல்லுன்னு ஹெவன்லி டீமன் கேட்குறாரு. ஹீரோவும் இதை தான் எதிர்பார்த்தான். ஏன்னா ஹீரோவோட கோல் அவனோட அப்பாவை தோக்கடித்து ஹெவன்லி டீமன் ஆகணுன்றது கிடையாது. போன ஜென்மத்தில் அவனோட அப்பாவையும் ஹெவன்லி டீமன் பெவிலியனில் இருந்த எல்லாரையும் கொன்ன ஹுவாமுகியை கொல்லணுன்றது தான். அதுபோக என்னோட அப்பா ஹெவன்லி டீமன் பதவியை விட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை சுற்றி பார்த்து அவரோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசையும். அதனால் அவருக்கு இந்த டெக்னிக்கை சொல்லி கொடுக்கறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு அதில் விருப்பம் இல்லை, இந்த உலகத்தில் எதுவுமே ஃப்ரீ கிடையாதுன்னு சொல்கிறான் ஹீரோ. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹண்டிங் போனப்போ உனக்கு ஒரு டெக்னிக்கை ஃப்ரீயாக தானே சொல்லி கொடுத்தேன்னு கேட்குறாரு. ஹண்டிங் கிரவுண்டில் நீங்கள் குடித்த ட்ரிங்க்ஸுக்கான விலை அதுன்னு சொல்கிறான் ஹீரோ. இவ்வளோ நாளாக நீ இப்படி இல்லையே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையான்னு ஹெவன்லி டீமன் கேட்குறாரு. இவ்வளோ நாள் வெளியில் நான் எதையும் காட்டிக்கலன்னு ஹீரோ சொல்கிறான். உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு ஹீரோவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு எனக்கு ஹெவன்லி டீமன் டிஃபென்ஸ் ஆர்ட் வேணும்னு சொல்கிறான். ஹெவன்லி டீமன் டிஃபென்ஸ் ஆர்ட்ஸ் அதை பயன்படுத்துகிற யூஸரோட உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த மார்ஷல் ஆர்ட்ஸை ஹெவன்லி டீமன்ஸால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். இதை நான் கற்றுக்கிட்டேன்னா எனக்கு இன்னொரு உயிர் கிடைச்ச மாதிரின்னு ஹீரோ யோசிக்கிறான். முடியவே முடியாது. ஹெவன்லி டீமன் டிஃபென்ஸ் ஆர்ட்ஸ் ஹெவன்லி டீமன் இல்லைனா சக்ஸஸருக்கு மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்கன்னு ஹெவன்லி டீமன் சொல்கிறாரு. ஹெவன்லி டீமன் டிஃபென்ஸ் ஆர்ட்ஸை பயன்படுத்தினா வெளியிலேருந்து பார்க்குறவங்க யாருக்குமே அது தெரியாது. நீங்கள் எனக்கு ரகசியமாக சொல்லி கொடுத்தீங்கன்னா யாருக்கு தெரிய போகுது? சரி, நீங்கள் யோசித்து சொல்லுங்கள், நான் இப்போ விடை பெறுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். அதுக்கு பதிலாக 4 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் த விண்ட் காட் டெக்னிக்கை முன்கூட்டி சொல்லி கொடுன்னு ஹெவன்லி டீமன் கேட்குறாரு. ஹீரோ எனக்கு நிஜமாவே ஹெவன்லி டீமன் டிஃபென்ஸ் ஆர்ட்ஸை சொல்லிக் கொடுக்க போகிறாரான்னு திங்க் பண்ணுறான். சரி, நம்ம இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோன்றதுனால இப்போவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டான்னு ஹீரோ கேட்குறான். உனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரலையா? நீ எனக்கு 4 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் த விண்ட் காட் டெக்னிக்கை சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா நான் உனக்கு ஹெவன்லி டீமனோட டிஃபென்ஸ் டெக்னிக்கை சொல்லி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்னு ஹெவன்லி டீமன் கேட்குறாரு. அதுக்கு சேச்சே, சொந்த பையன் முன்னாடியே இவ்வளோ கேவலமான விஷயம் பண்ணுற ஆள் கிடையாது நீங்கன்னு சொல்கிறான். ஒரு லுக்கு விட்டுட்டு சரி ஸ்டெப்ஸை சொல்லுன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் அவன் கற்றுக்கிட்ட 4 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் த விண்ட் காட் டெக்னிக்கை அப்படியே ஒப்பிக்கிறான். ஹெவன்லி டீமன் அவர் கண்ணை மூடிட்டு அப்படியே விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ 4 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் த விண்ட் காட் டெக்னிக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும்போது நமக்கு டிமானிக் கல்ட் இருக்கிற இடத்த ஒரு ஏரியல் வியூவில் காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோ டெக்னிக்கை ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறான். ஹெவன்லி டீமனும் கண்ணை திறக்கிறாரு. இன்னொரு தடவை சொல்லணுமான்னு ஹீரோ கேட்குறான். தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹெவன்லி டீமன் ஹீரோ கண்ணு முன்னாடி இருந்து மறைகிறாரு. ஹீரோக்கு செம ஷாக்கிங்காக இருந்தது. ஹெவன்லி டீமன் மார்ஷல் ஆர்ட்ஸ் மேனுவலை கூட படிக்கலை. ஹீரோ சொன்னதை அப்படியே கேட்டுட்டு 4 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் த விண்ட் காட் டெக்னிக்கை வேறு லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறாரு. அதுவும் அவரோட ஸ்டைலில். டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எங்கேருந்து ஹெவன்லி டீமன் மறைஞ்சாரோ திரும்பி அங்கேயே வந்து நிற்கிறாரு. இது நிஜமாவே வேறு லெவலான மார்ஷல் ஆர்ட்ஸ் தான்னு சொல்கிறாரு. ஹீரோ நான் ரெக்ரெஷன் பண்ணதுக்கு அப்புறமா இதுதான் மிகப்பெரிய மாற்றம். ஹுவாமுகியால் 4 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் த விண்ட் காட் டெக்னிக்கை கற்றுக்கிட்ட ஹெவன்லி டீமனை இப்போ தோக்கடிக்க முடியுமான்னு யோசிக்கிறான்.
ஹெவன்லி டீமன், இப்போ நான் உனக்கு ஹெவன்லி டீமன் டிஃபென்ஸ் ஆர்ட்ஸை சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு வாட்டி தான் சொல்லிக் கொடுப்பேன், நல்லா கேட்டுக்கோன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ உற்சாகமாக சரி அப்பான்னு சொல்கிறான். அடுத்த பேனலில் நெத்தியில் காயத்தோட ஹீரோ அவன் வீட்டுக்கு வர்றத காட்டுறாங்க. இதை பார்த்த லீஹான் செம கோவத்தோட, யாரா அது, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாங்க, யாருன்னு சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு கத்துறா. அதுக்கு ஹீரோ என்னோட அப்பா தான் அடித்தாருன்னு சொல்கிறான். இதை கேட்ட லீஹான் என்ன பண்ணுறது தெரியாமல் கல் மாதிரி நிற்கிறா. ஹீரோ ஹெவன்லி டீமன் பெவிலியனில் என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறான். ஹீரோ ஹெவன்லி டீமன் டிஃபென்ஸ் ஆர்ட்ஸை கம்ப்ளீட்டாக விஷுவலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா ஹெவன்லி டீமனை பார்த்து, இப்போ நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது, நான் டிஃபென்ஸ் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டதை விட இதுக்கு தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹெவன்லி டீமன் ஹீரோவோட நெத்தி போட்டிலேயே அவரோட விரலை வச்சு சுண்டி விடுறாரு. ரொம்ப சந்தோஷப்படாதன்னு சொல்கிறாரு. இப்போ ப்ரெசண்ட்டில் ஹீரோ லீஹானை பார்த்து, என்னை இப்படி பண்ணவரை ஏதோ பண்ண போகிறேன்னு சொன்னேன், இன்னும் நீ கிளம்பலையான்னு கேட்குறான். அதுக்கு லீஹான், நான் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு காடு, அட்டாக் பண்ணுற வாரியர் கிடையாதுன்னு சொல்லி சமாளிக்கிறா. அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, லீஹான், என்னால் இப்போ முடியாது, ஆனால் கண்டிப்பாக உன்னோட பாடி பெட்ரிஃபிகேஷன் டெக்னிக்கோட சைடு எஃபெக்டை நான் சரி பண்ணுறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறான். இதோட சாப்டர் 19 முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.